Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்க்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ சிலபஸ் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் இயல் 5 இயல் 6, அடுத்து இங்கிலீஷில் வந்து யூனிட் 5 அண்ட் தென் யூனிட் 6. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் 3.16லேருந்து 3.20 வரைக்கும், தென் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.3 4.4, then chapter 6ல 6.2 6.3 and then 6.4, chapter 7 7.1 7.2 7.3 and then 7.4, then science physics வந்து unit 5 and then unit 6, chemistry unit 10 and then unit 11, biology unit 19 20 21 22, social scienceல history geography civics economics, historyல unit 6 7 8 9 and then geography unit 6 and then unit 7, civics unit 4 and then unit 5, economics unit 4 and then unit 5. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் மிட்டம்க்கான போர்ஷன்ஸாக. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து குவார்ட்டர்லி நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணலாத பார்ட் ஓகேங்களா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ குவார்ட்டர்லி நல்லா பண்ணல அப்படின்றவங்களும் ஃபீல் பண்ணாமல், ஏன்னா இன்றைக்கிலேருந்து அதாவது இந்த டே அதாவது அக்டோபர் 6th ரீஓப்பன் இல்லைங்களா, இந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கூட வந்து டைம் இருக்குது நமக்கு. செகண்ட் மிட் டர்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே ஹாஃப் எலிக்கு அப்படியே கண்டினியூ ஆகும், இந்த போர்ஷன்ஸ் கேரி ஓவர் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டு அது ஆனுவல் த ரிமைனிங் போர்ஷன்ஸ், அடுத்து குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். அதை நம்ம அப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போவும் ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகலை. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ வந்து ரொம்ப நான் எவ்வளோ தான் படித்தாலும் மார்க் வாங்க முடியலையே அப்படின்னு துவண்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும். இந்த ஷெட்யூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கான ஷெட்யூல் வந்து பேஸ் வந்து மாறி இருக்கும். ஏன்னா ஒரு சிலவங்க டியூஷன்ஸ் போவாங்க, ஒரு சிலவங்க ஸ்கூல்லேயே வந்து ஈவினிங் கிளாஸஸ் வைப்பாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ஆப்டாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் போடுற ஷெட்யூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம். இல்லை லாஸ்ட் மொமெண்ட்டில் என்ன பண்ணோம், இவ்வளோ லெசன்ஸ் இதை முடிக்கணும், அந்த முடிக்கணும், இந்த சப்ஜெக்டாக முடிக்கல, அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் போது நம்ம படிக்கிறதும் நம்ம மைண்டில் நிற்காது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு ஈஸியாக முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதர் கேலண்டர் அது மந்த்லி கேலண்டர் இருக்கும் இல்லையா, அதில் எழுதிக்கோங்க. அப்படி இல்லையா ஒரு நோட் போடுறீங்க இல்லையா, நீங்கள் அதில் ஸ்டடி பிளான் எழுதிக்கோங்க. இந்த டே வைஸ் இதே மாதிரி எழுதிட்டு அக்டோபர் 6 இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. முடிக்கலையா எவ்வளோ பெண்டிங் இருக்குதுன்னு எழுதி வைங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்டடி பிளான் ஷெட்யூலை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ் அடைய முடியும். நம்ம இதை முடிக்கலாம் அதை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓன் ஸ்டடி பிளான் நீங்கள் ரெடி பண்ணி, அதாவது ஓன் ஸ்டடி பிளான் எதர் இந்த ஸ்டடி பிளான் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி பிளான் நீங்கள் ரெடி பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக முடிச்சிடணும். முடிக்கலையா அந்த பெண்டிங்கை அடுத்த நாளுக்கு கொண்டு போயாவது முடிச்சிடணும். பட் அதை முடிக்காமல் நீங்கள் அடுத்தடுத்த டே இன்னும் ஒரு 5 days கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த 5 days போர்ஷன் நமக்கு வந்து ஒரு சின்ன மலையாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னொரு 5 days பார்த்திங்கன்னா அந்த மலை வளர்ந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கும். அதனால் அப்படி வேண்டாம். நம்ம ஒரு சின்ன கல்லாக இருக்கும் போதே அதை முடித்து தூக்கி போட்டுருவோம். ஓகேங்களா? அதை மலையாக வந்து ஒரு கல் குவியலாக சேர்ந்து மலையாக மாறுறதுக்கு நம்ம விடவே கூடாது. அதனால் நீங்கள் ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஷெட்யூலை முடிச்சிருங்க. அக்டோபர் 6 இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம 10 days ஃப்ரீயாக இருந்துட்டோம். நான் அதனால தான் இந்த லீவில் வந்து ஹாலிடேஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் எந்த ஸ்டடி பிளான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, ஃப்ரீயாக இருக்கட்டும், ரிலாக்ஸாக இருக்கட்டும், பட் உங்களோட பிளான் வைஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்களே அது ஓகே. அதனால தான் நான் வந்து இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்டோபர் 6 இன்றைக்கி தமிழ் எடுங்க. இயல் 5ல் என்ன நம்ம இது மனப்பாடம் இருக்கோ, கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு புக் பேக்கில் நமக்கு வந்து மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு இதெல்லாம் ஓகே மேம், எனக்கு லெசன் எடுக்கல, கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெரியாது, அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடலாம், இதை ஜென்ரல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி முடிச்சிடுங்க. லெசன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதாவது இயல் 5க்கு 2 நாள் நம்ம வச்சுருக்கோம். அந்த டேயில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் முடிச்சிடுங்க. குருவினா சிறுவினா நடுவினா. இல்லை எனக்கு இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறனாலும் பெஸ்ட்டு தான். ஸோ ஆனால் ஒரு இயலுக்கு நான் 2 நாள் கொடுத்துருக்கேன். அந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அக்டோபர் 6 பார்த்திங்கன்னா தமிழ் இயல் 5 கொடுத்துருக்கேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸசைஸ் இப்போ 3.16 அப்படின்னா 3.16 ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சென்ஸ் அன்னைக்கு முடிக்க வேண்டியது.
அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் 3.16க்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும் இல்லையா அது. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு ஒரு நாள் கொடுத்துருக்கோம், எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு ஒரு நாள் கொடுத்துருக்கோம். இதுவே நான் வந்து இன்னும் ஒரு 5 days கழித்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 10 days ரிமைனிங், அதுக்கு அடுத்து 10 days ஆஃப்டர் 10 days தான் நான் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு நாள் தான் கிடைக்கும். எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் முடிக்கிற மாதிரியான ப்ரெஷர் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வேண்டாம், நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு என்னென்னா டைம் இருக்குல்ல அப்படின்ற ஒரு லேசினஸ் கண்டிப்பாக வரும். இது நேச்சர், இது நானாக இருந்தாலுமே அது நேச்சர். ஆமாம் நாளைக்கு பார்த்துக்கலாமே, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்த நாள் என்ன தோணும், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது நம்ம விட 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 அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி டிலே பண்ணாதீங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். October 6 விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். இப்போ குவார்ட்டர்லியில் உங்களோட மார்க்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? October 6 தமிழ் மேக்ஸ் டெய்லி பிளானில் மேக்ஸ் வச்சுருக்கேன் நான். தமிழ் வந்து இயல் 5 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.16. அடுத்து October 7 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷில் யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம் 3.16. அடுத்தது October 8ல் சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.17. ஸோ எக்ஸசைஸ் 3.17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து October 9க்கு கொடுத்துருக்கேன். October 9 சோஷியலும் மேக்ஸும், சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.17. October 10 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.18. அடுத்து October 11 சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.18. அடுத்து சண்டே வந்து மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச ஒரு ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு கேதர் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு, அதை ஓரல் டெஸ்ட்டாக எழுதி பார்த்தாலும் பெஸ்ட்டு தான். சரிங்களா? ஏதாவது சண்டே மட்டும் உங்களால் முடிஞ்ச ஒரு ½ an hour, ஏன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுன்னும் போது நமக்கு மார்க்ஸும் கம்மியாக தான் இருக்கும், 50 மார்க்ஸ் அரவுண்டு. அதனால் 50 மார்க்ஸோ 30 மார்க்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். October 12 தமிழ் மேக்ஸ். தமிழ் இயல் 5 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.19. October 13 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 5 அண்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.19. October 14 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 5, கெமிஸ்ட்ரி யூனிட் 10. அடுத்து எக்ஸசைஸ் 3.20 இருக்கு இல்லையா அது. அடுத்து October 15 சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் தென் ஜியாகிரஃபி யூனிட் 6 எக்ஸாம்பிள் 3.20 மேக்ஸில். இது ரெண்டு ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி யூனிட் 6 நம்ம பார்த்துருப்போம். அதோட ரிமைனிங் இங்கே பாருங்கள். அடுத்து ஜியாகிரஃபி யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜியாகிரஃபி யூனிட் 16 வந்து இன்னொரு நாள் நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா யூனிட் 6 ஆல்ரெடி ஒரு நாள் படிச்சிருப்போம், ஜியாகிரஃபி யூனிட் 6 ஆல்ரெடி ஒரு நாள் படிச்சிருக்கோம். ஸோ ரிமைனிங் பெண்டிங் என்னென்ன இருக்கோ இந்த ஒரு நாளில் முடிக்கிறதுக்காக தான் இது ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? October 16 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 19 மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.3. அடுத்து October 17 சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.3. தென் October 18 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 20 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4. October 19 சண்டே வருது. ஸோ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். அண்ட் தென் சோஷியல் அண்ட் தென் மேக்ஸ். சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.4. October 20 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 6 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.5. அடுத்து October 21 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ், அதாவது 4.5ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் கவர் ஆகுதோ அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. October 22 சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸ் பயாலஜி யூனிட் 19 அண்ட் தென் யூனிட் 20 ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணது. ஏதாவது ரிமைனிங் இருந்ததுன்னா இந்த நாளில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.3 எக்ஸாம்பிள் 4.3. ஏன்னா நமக்கு ஒரு நாள் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இந்த 2 எக்ஸசைஸ்க்கும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்துருக்கேன். October 23 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் யூனிட் 4. சரிங்களா? இது ரெண்டுத்தோட யூனிட் 4 ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்கனாமிக்ஸ் யூனிட் 4, சிவிக்ஸ் யூனிட் 4 இங்கே. அதில் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா இங்கே வந்து படிச்சிருங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 4.4. October 24 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.5 அண்ட் எக்ஸாம்பிள் 4.5.
அடுத்தது அக்டோபர் 25. அக்டோபர் 25ல சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.2 சம்ஸ். ஓகேங்களா, 6.2 எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒரு நாள், எக்ஸாம்பிள் ஃபுல்லாக ஒரு நாள். இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது உங்களால் ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். ஏன்னா இதுவே கொஞ்சம் டஃப் தான். ஒரு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நம்ம ஒரு நாளில் கவர் பண்ணிவிட்டு இன்னொரு சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதே நமக்கு பேர்டன் தான். ஓகேவா, உங்கள் பேர்டனை புரிஞ்சிக்க முடியுது. பட் நமக்கு இருக்கக்கூடிய டைமில் எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். அப்படின்னும் போது அந்த ரொம்ப அதாவது சேர்த்து வச்சு நம்ம லாஸ்ட் டைமில் ரொம்ப ப்ரெஷர் ஏறி பயப்படுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெஷரை, கொஞ்சம் இருக்க ப்ரெஷரை அப்படியே ஏற்றுக்கலாமே. அடுத்து அக்டோபர் 26 இது சண்டே வருது. ரிவிஷன் சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 7 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.2 சம்ஸ். அக்டோபர் 27 சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி யூனிட் 11 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.3. அக்டோபர் 28 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் தென் ஜியாகிரஃபி யூனிட் 7 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.3 சம்ஸ். அக்டோபர் 29 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.4 சம்ஸ். அதாவது எக்ஸசைஸ் 6.4ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸ். அக்டோபர் 30 பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 6 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.4. தென் அக்டோபர் 31ல் இங்கிலீஷும் மேக்ஸும், இங்கிலீஷில் யூனிட் 6, இங்கிலீஷ் வந்து யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1. நவம்பர் 1ல் சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 அண்ட் தென் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 7.1. அண்ட் தென் நவம்பர் 2 சண்டே வருது. மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். அடுத்து சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.2. நவம்பர் 3 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.2. தென் நவம்பர் 4 சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 21 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3. அடுத்தது நவம்பர் 5 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 22 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 7.3. நவம்பர் 6 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 9 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4. நவம்பர் 7 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 10 தென் யூனிட் 8ம் யூனிட் 9ம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது ரிமைனிங் ஏதாவது இருந்ததுன்னா இந்த டேயில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 7.4. அடுத்து நவம்பர் 8 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 21 அண்ட் தென் யூனிட் 22 இதுவும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணது, பெண்டிங் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.1லேருந்து 7.4 இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணது தான். பெண்டிங் என்னென்னலாம் சம்ஸ் இருக்கோ, எக்ஸசைஸ் சம்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கட்டும், அதை பார்த்துக்கோங்க. நவம்பர் 9 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 5 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 6.2லேருந்து 6.5. நவம்பர் 10 சயின்ஸ் மேக்ஸ், பயாலஜியில் யூனிட் 19லேருந்து யூனிட் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது பெண்டிங் விட்டுருப்பீங்க இல்லையா, அந்த கொஷின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.16லேருந்து 3.20 வரைக்குமான ரிவிஷன் தான். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நவம்பர் 7 கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரிமைனிங் டே வந்து பெண்டிங் இருக்கக்கூடியதான் பார்க்குறோம். இது எல்லாமே நான் இங்கேயே முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னா நீங்கள் இங்கே மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் நவம்பர் 11 மேலே வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி பிளானை. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதிட்டு நீங்கள் வந்து எதெல்லாம் இன்றைக்கி டே இதை முடிச்சிட்டோமா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க, இதை முடிச்சிட்டோமா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இல்லையா பெண்டிங் ஏதாவது இருக்கா அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து அடுத்த டே கொண்டு போயிட்டு மேக்ஸிமம் சண்டேயில் வந்து அந்த போர்ஷனுக்கான அந்த வீக்கெண்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம எதெல்லாம் முடிக்கலையோ அந்த சண்டே வந்து ஃபுல்லாக முடித்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் சக்ஸஸில் தான் முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.